இரண்டாவது, ஆர்வமாக ஒருத்தமை பேசுவதாக இருந்தால் ஒரு கொள்கையை அது சந்தேகமற்ற முறையில் அவனுக்கு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்து இருக்கணும். அப்படி எந்த கொள்கையும் உலகத்தில் பேச முடியாது. எதை பேசினாலும் 4 பேர் கேள்வி கேட்ட பதில் இருக்காது. உங்களை தவிர தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்கிற இறை செய்தி மட்டுமே வஹி மார்க்கம்னு சொல்றமே, இந்த ஒரு கொள்கையில மட்டும்தான் நீங்கள் பிரச்சாரம் செய்வீங்க, கேட்டா பதில் சொல்லுவீங்க. எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் உங்கள சாதாரண ஒருத்தனுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஓட ஓட விரட்டுவீங்க. இந்த ஒரு நிலையெல்லாம் இருக்குன்னு உங்களை செய்ய முடிகிறது. 2 கூட்டம் போட்டு கேள்வி கேட்க எங்களை கூப்பிட்டு இவர் உளறி கொட்டி அடுத்த வாரம் பார்த்துக்கிறோட கூப்பிடுவீங்களா? அந்த இழிவை நாங்கள் ஏற்படுத்தல. ஏன்? இந்த ஜமாத்து தேர்ந்தெடுக்கிற கொள்கை எவனாலும் உடைக்க முடியாத கொள்கை, எதிர்த்து பேச முடியாத கொள்கை, மடக்க முடியாத கொள்கை, மறுக்க முடியாத கொள்கை. இதற்கு எதிராக எந்த கொள்கையை முன்வைத்தாலும், எவ்வளவு பெரிய பெரிய அறிஞர்கள் பேரெடுத்தவர்கள் வைத்தாலும் அதுக்கு பதில் நம்ம இடத்துல இருக்கிறது. இது இல்லாட்டி செஞ்சிருப்பீங்களா? ஒரு கூட்டத்தை போட்டு கேவலப்பட்டு பதில் சொல்ல முடியாம போய் அசிங்கப்பட்டு இங்க உள்ள மார்க்க அறிஞர்கள் திரும்பி வந்தா அவ்வளோ அதோட மௌத்து. அதனால அடுத்தவங்க சுருங்கிக்கிட்டு இருக்கான். மற்றவர்கள்லாம் சுருங்கி போறதுக்கு என்ன காரணம்? அரபு நாட்டில் பணம் கொட்டுது, மேட்ரு சொல்ல முடியலை. மேட்ரு தான் சொல்றதுக்கு மேட்டரும் சரியாக இருக்கிறது, நமக்கும் தெளிவாக சொல்ல முடிகிறது, அவமானம் இல்லாமல் சொல்ல முடிகிறது, நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடிகிறது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறீங்க. இதுல வளைஞ்சிடாதே. இறை செய்து மட்டும்தான் மார்க்குங்கிற தாண்டுனீங்க, உங்களால் செய்ய முடியாது, தோத்து போயிருவீங்க. மூத்தாவர வரைக்கும் எதுல இருக்குன்னு வஹி தான் மார்க்கம். சஹாபி சொன்னாலும் சரி, பெரியார் சொன்னாலும் சரி, அதெல்லாம் எடுக்க முடியாது. இப்படி நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இதை செய்வீங்க. இது தளர்ந்தால் 738 338 போயிடும். இது தளர்ந்தால் 17 லட்சம் 1 லட்சம் ஆயிரும், அப்புறம் 10,000 ஆயிரும், சுருங்கி போயிரும். இதுல உறுதியா நிக்கணும். இந்த கொள்கையினால தான் உங்களுக்கு நிக்க முடிகிறது, இவ்வளவு காரியம் செய்ய முடிகிறது, தைரியமா செய்ய முடியுது, ஆர்வமா செய்ய முடிகிறது, வென்றெடுக்க முடிகிறது. கொஞ்சம் கொஞ்சம் பொதுக்குழுக்கு இடம் இல்லை. எவனுக்காச்சும் இப்படி உண்டா? எந்த இயக்கத்துக்காவது பொதுக்குழுவுக்கு இடம் இல்லைங்கிற அளவுக்கு இங்கே திருப்பி திருப்பி வர்றமே, அந்த அளவுக்கு தமிழகத்தில் எங்குமே இடம் இல்லை. நம்மளுக்கு பொதுக்குழு நடத்த மண்டபம் இல்லை. இதுவும் போதுமானதில்லை, அங்கதான் அங்கெல்லாம் வச்சிருக்கிறோம். இதுவே போதுமான. இதே போன்ற பாதி மடங்கு கிச்சன்ல வைத்து மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு வளர்ந்ததுக்கு காரணம், மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதற்கு காரணம், நீங்கள் உறுதியாக நிற்பதற்கு காரணம் எதுவாக இருக்கிறது? இந்த கொள்கை, இந்த ஏகத்துவ கொள்கை. அல்லாஹை மட்டுமே தான் வணங்குவோம், அவன் தூதரை மட்டுமே தான் பின்பற்றுவோம். இதுல வளையக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இதை சொல்வதில் எவனுக்கு பயப்படக்கூடாது. அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி, அச்சப்பட்டு ஓடிவிடக்கூடாது. எவ்வளவு தீய சக்திகள் எதிர்த்து வந்தாலும் இந்த கொள்கைக்காக நான் உயிரை கொடுக்க தயார் அப்படிங்கிற நிலை இன்னைக்கு இருக்கிறீங்க. அதனால கையை உயர்த்துறீங்க. இது நீடிக்கணும், அதிகரிக்கணும், நீடிக்க வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு போட்டு காட்டப்பட்ட நிகழ்ச்சியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதுபோக இந்த ஜமாத்தில் இருக்கிற காரணத்தினால் எவ்வளவு காரியம், ரத்த தானம் நாங்களா செஞ்சோம். நாங்கள் கணக்கில் சேர்த்துட்டு பட்டியலை வாசி விட்டோம். ரத்த தானம் நீங்களும் தான் செய்றீங்க. அப்ப நீங்க செய்யற ரத்த தானத்தை நாங்கள் கணக்கில் வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஏன் ரத்த தானம் செய்ய முடிகிறது? எந்த கொள்கை உங்களை செய்ய வைக்கிறது? மற்றவங்களாம் காசுக்கு ரத்த கூலிக்கு ரத்த தானம் செய்வார்கள், ரத்தத்தை விற்பார்கள். உங்களால் ஏன் செய்ய முடியுது? ஒரு வேலையை எடுத்து எப்படி செய்ய முடிகிறது? நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கூடிய இந்த ஜமாத்துடைய நிலைப்பாடு, கொள்கை தெளிவு காரணமாக இதை செய்தால் பல நன்மை. ஒன்று, ஒரு உயிரை வாழ வைத்த நன்மை. இரண்டாவது, நம்மளை தீவிரவாதி என்று சொல்லப்படுற கசப்பை வெறுப்பை நீக்க வேண்டுமானால் ரத்தம் எடுக்கிறவன் இல்ல ரத்தம் கொடுக்கிறவன் காட்டணும். இதன் மூலமாக சமுதாய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படணும். அவன் நம்மளை அணுகணும், அவனுக்கு நம்ம தாவா செய்யணும், அதுக்கு இது ஒரு காரணம் அமையும் என்று செய்யறோமா இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் இந்த தெளிவு தான். சமுதாயத்தை பற்றி கவலைப்படணும். நம்ம ஜமாத்து நிலை என்னது? எதுக்கு ரத்தம் தானே செய்யறோம்? ஃபித்ரா எதுக்கு செய்யறோம்? எத்தனை காரியங்களுக்கு ஜமாத்து நிதி தர்றாங்கன்னா வாங்கி அந்த காரியத்தை செலவு பண்றோம். ஃபித்ரா மாதிரி நிதி வருத நாங்களே செலவு பண்றோம். ஃபித்ரா வந்துச்சுன்னா அன்னைக்கு ராத்திரிக்கே விநியோகம் பண்ணிடுவோம். பெருநாள் அன்னைக்கு தான் வருது ஃபித்ரா. அது எத்தனை நாள் செலவு பண்ணுவோம்? அன்னைக்கு இப்படி இப்படி உட்காந்து போனை போட்டு மாவட்டத்துக்கு இவ்வளோ, இந்த மாவட்டம் இவ்வளோ, இந்த மாவட்டம் நில் பேலன்ஸ் விநியோகம் பண்ணிடுறோம். இதுல என்ன ஜமாத்துக்கு என்ன வருவாய் இருக்குல்ல?
வாங்கி கொடுக்குற ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் இது. அந்த அளவுக்கு இருந்தாலும் இது எதனால செய்கிறோம்னு கேட்டால் மக்களை பற்றி கவலைப்படுறோம். எதனால நம்ம இதை செய்ய முடிகிறது? மக்கள் கஷ்டப்படுறாங்க. பெருநாளைக்கு பார்க்குறோம், சாப்பாட்டு கடையில் பிச்சை எடுக்கிறான். இதை மாற்றணும். இப்போ ஹஜ்ஜி பெருநாளைக்கு இறைச்சி இல்லாமல் என்ன செய்கிறான்? அவன் பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இதை மாற்றணும். மருத்துவ உதவி இல்லாமல் கஷ்டப்படுறான், அதை மாற்றணும். இப்படியாக அவனுடைய மக்களுடைய நலன் அக்கறை கொண்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வோட இந்த ஜமாத்து உங்களை வளர்த்திருக்கிறது. இதுக்கு மனிதனுக்கு செய்கிற உதவிக்கு அல்லாஹ் கூலி தருமா? வெறுமனே அல்லாஹ்வுடைய பணி என்று சூபியாக்கள் மாதிரி போய்விடாமல், தப்லீக் மாதிரி போய்விடாமல் அது லிமிட் பண்ணியிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அல்லாஹ்வுக்கு செய்கிறோம், மனிதனுக்கு செய்ய வேண்டிய மனிதனுக்கு செய்கிறோம். எல்லாத்தையும் கலந்து செய்யணுங்கிற அளவுக்கு தெளிவான நிலைப்பாட்டை உங்களுக்கு இந்த மார்க்கம் தந்திருக்கிற காரணத்தினால்தான் இதை நீங்க செய்றீங்க. இதுல உறுதியா இருக்கணும். மனிதனுக்கு உதவி செய்தால்தான் அல்லாஹ் அடியானுக்கு உதவி செய்வான். அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அவனுக்கு உதவி செய்வதில் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்காக உதவணும். இந்த போராட்டங்கள்லாம் கூட அதுதானே. காசை கொண்டு உதவுறது மாற்றம் இல்லை. போலீஸுக்காரன் அடிக்கிறான், உதைக்கிறான், அடக்குமுறை பண்றான், ஜெயிலுக்கு போக தயாரெல்லாம் போய் நிற்கிறோம். எதுக்காக வேண்டி? ஒருத்தனுக்கு ஏற்பட்ட அநியாயம், ஒருத்தர் பொய்யா சுட்டுக் கொல்லப்பட்டதுக்காக நியாயம் கேட்டு போறோம். எதுக்கும் தயாராக போறோம். அப்போ ஒரு பொய் வழக்கு போட்டதை கண்டிச்சு போறோம். நம்ம நேரங்கள்லாம் ஒதுக்கி போறோம். இந்த அர்ப்பணிப்பு இருக்கு. எனக்கு என்னன்னு என்னையும் அடிச்சான்னு நினைக்க கூடாது. ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவணும். உதவினால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அதான் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது. யாராலும் அழிக்க முடியல. தாறுமாறா வளருது. இன்னும் ஒரு காலம் வரும், எத்தனை கிளை நமக்கே தெரியாது. அப்படி வரும். அப்படி பார்த்தால், போற போக்கை பார்த்தால் நம்முடைய கிளை எத்தனை இருக்கு நமக்கு தெரியாது. நமக்கு எத்தனை மறுக்கிறது நமக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு வளர்ச்சி போய்கொண்டே இருக்கிறது. இது எப்ப நீடிக்கும் என்று சொன்னால் இந்த அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். தன்னலம் இல்லாமல் மக்களுக்கு வாழணும், மக்களுக்கு நன்மை செய்யணும். அது ஒரு தீனு, அது ஒரு மார்க்கம். அவங்க சுகதுக்கங்களில் பங்கெடுக்கணும். இந்த கொள்கையில் உறுதியாயிருங்க, மக்களை நேசிங்க, நேர்மையை காப்பாற்றுங்க. இப்படி காப்பாற்றி கொண்டோமையானால் இந்த ஜமாத்து சிறப்பான முறையில் செயல்படும்.